நிறைய பேருக்கு ஆணி வந்து சைடா போயிடுச்சு. நாங்க திருப்பி எடுத்து திருப்பி உள்ளார போட்டு திருப்பி பண்ணி அதுல ஒரு ஓட்டை வந்து எங்க வீட்ல ஒரு சிஸ்டர் இருக்கு, அவளும் பண்ண சொல்லி So this will be a great opportunity for me to build all those. என் வீட்டுக்கு ஸ்பாரோஸ் வந்து இன்னும் அது தங்குறது அதெல்லாம் பார்க்க I'll be happy. அது ரொம்பலாம் வைக்கல, எப்பயாவது ஏதாவது எடுத்துட்டு போய் லைக் லீவ் டைம்ல போய் வச்சேன் அப்படின்னா அது 2-3 நாள் அட்லீஸ்ட் வரும். அந்த கிச் 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 சவுண்ட் வந்து காலைல 6 மணில இருந்து நைட்டு 12 மணி தூங்குற மணிக்கு ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். பட் நாங்கள் கரெக்டாக வீட்டிலேருந்து வெளியே வந்தோடனே எங்கள் பக்கத்துலேயே வந்து உட்காந்துக்கும். இட்ஸ் லைக் வெரி ஃப்ரெண்ட்லி வித் மை கிராண்ட் மதர். அவங்க கூட அது ஜாலியாக இருக்கும், நாங்கள் போனால் தான் பறந்துடும். ஸோ அப்படி எங்கள் வீட்டில் நாய்க்குட்டி பூனைக்குட்டின்னு எதுவும் வாங்கி தரல. ஸோ இந்த நெஸ்ட்டை நான் கொண்டு போய் வச்சு அங்கே ஒரு பறவை வந்ததுன்னா அட்லீஸ்ட் ஐ ஹேவ் திஸ் ஹாப்பி ஹார்ட்டட் ஃபீலிங் தட் நானும் ஒரு பெட்டு வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி பண்ணி இது நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். இதில் வந்து இந்த குருவிகள் வந்து சிட்டுக்குருவி வந்து இதில் வந்து இருக்கும்போது தான் வந்து அதோட ஃபீல் எப்படி இருக்க போகுதுன்னு தெரிய போகுது. ரொம்ப க்ரியேட்டிவான ஒரு ஐடியா இருந்ததுன்ற மாதிரி தெரிஞ்சது. அண்ட் நாங்கள் வந்து 3rd இயர்ஸ்ன்றதுனால ஆல்மோஸ்ட் காலேஜ் முடிய போகுது. இந்த மாதிரி அவங்க கூட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதுவும் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. we helped each other. நீங்க பார்த்துருக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஆணி வந்து சைடா போயிடுச்சு and then அது வந்து வெளியே இப்படி வந்துருச்சு. ஸோ அதனால நாங்கள் அதை எல்லாருமே felt it. நாங்கள் திருப்பி எடுத்து திருப்பி உள்ளார போட்டு திருப்பி பண்ணி அதில் ஒரு ஓட்டை வந்து but we felt I can feel it is like a masterpiece for me that I can it is my first time to do it and I have எங்க அப்பா வந்து ஒன்று வச்சிருக்காரு, அதில் வந்து குண்ட ஒரு குருவி இருக்கும் எங்கள் வீட்டில். I have this இதுவும் நான் போய் I'm from Pondicherry, so இதை நான் எடுத்துகிட்டு போய் அங்கே பண்ணணும்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் யூ ஹேவ் எக்ஸ்ட்ரா திங் ஆல்சோ யூ கேன் கிவ் மீ. எங்கள் வீட்டில் ஒரு சிஸ்டர் இருக்கு, அவளும் பண்ண சொல்லி So we all had a good cooperative team. We can understand how it is happening, and as he told about the history, and we are actually like to go to Wikipedia and other websites to know about it. Thank you. இது வந்துட்டு எனக்கு ரொம்ப it was a great experience for me. ஏன்னா எனக்கு காலையில் my house is full of a green ecosystem. ரொம்ப நிறைய இந்த மாதிரி ஸ்பாரோஸ் எல்லாம் நிறைய பேர்ட்ஸ் ஃபுல்லாக சுற்றி இருக்கும். ஸோ எனக்கு காலையில் எழுந்தாலே அதெல்லாம் பார்க்கலன்னா I'll be அதெல்லாம் பார்த்தோன்னே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுறதே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகும். So this will be a great opportunity for me to build all those ecosystem. இன்னும் என் வீட்டுக்கு ஸ்பாரோஸ் வந்து இன்னும் அது தங்குறது அதெல்லாம் பார்க்க I'll be happy and the experience was very great. வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஃப்ளாட் இருக்கும். அந்த ஃப்ளாட்டில் வந்து ஒரு ஸ்மால் ஹோல் தான் இருக்கும். அங்கே காலையில் நான் எழுந்து பார்த்தா அவ்வளோ க்ரீன் பேரட்ஸ் இருக்கும். ரியலி அந்த சவுண்ட்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். பிகாஸ் நான் 7 மணிக்கு கிளம்புனா தான் காலேஜ்க்கு இங்கே வர முடியும்னு சொல்லிட்டு 6:30க்குலாம் பார்த்தோன்னா ஃபுல்லாக அந்த ஃப்ளாட்டோட மொட்டை மாடி ஃபுல்லாகவே வந்து என்னன்னா க்ரீன் பேரட்ஸ் அந்த போயிட்டு வர்றது அதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நான் எப்பயாவது ரொம்பலாம் வைக்கல, எப்பயாவது ஏதாவது எடுத்துகிட்டு போய் லைக் லீவ் டைமில் போய் வச்சேன் அப்படின்னா அது 2-3 நாள் அட்லீஸ்ட் வரும். ஸோ அது பார்க்க நல்லா இருக்கும். பிகாஸ் மேலே எங்களுக்கு ஏறணுமா, ஸோ தட் நான் நிறைய டைம் போக மாட்டேன். எப்பயாவது சம்டைம்ஸ் பார்த்தா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அண்ட் ஸ்பாரோஸ்லாம் நான் வந்து கிராமத்தில் மட்டும்தான் பார்த்துருக்கேன். அப்போனா அங்கே போனாலே வந்து நிறைய செடியெலாம் இருக்கிறதுனால அந்த கிச் 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 சவுண்ட் வந்து காலைல 6 மணிலேருந்து நைட்டு 12 மணி தூங்குற மணிக்கு ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் அது எங்கே இருக்குது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்த இனிஷியேட்டிவ் இங்கே நீங்கள் சவுண்டு போட்டப்போ எனக்கு ரியலி அந்த இதாக இருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் இது பார்த்தோன்னே எனக்கு அதை வைக்கணும்னு இருக்குது. ஸோ ஐ எம் ஹாப்பி தட் என் நெஸ்ட் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வைப்பேன். ஸோ வந்தால் ஆப்வியஸாக உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து நான் அனுப்புகிறேன். தேங்க்யூ. கூடுகள் அப்படின்னு சொன்னோன்னே ஆக்சுவலி இன்றைக்கி வந்து சாட்டர்டே, ஸோ இன்றைக்கி நம்ம காலேஜ் வர வேணாம் அப்படின்ட்டு இருந்தது. பட் ஸ்டில் அவங்க கூடுகள் என்ஜிஓலேருந்து வராங்க, நீங்களும் பண்ணலாம், நெக்ஸ்ட்டு நீங்களும் ரெடி பண்ணலாம் அந்த ஒரு சேஃப் ஸ்பாட் அப்படின்றப்போ இட் வாஸ் லைக் வெரி இன்ட்ரெஸ்டிங். லைக் பீப்புள்ஸ் கிளப் ஈவெண்ட் நான் ஆல்ரெடி அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மேம் வந்து எங்களுக்கு ஆல்ரெடி 2 தடவை நான் மேம் பார்த்துருக்கேன். ஸோ ஒரு தடவையும் வெனவர் ஷி சேஸ் லைக் இங்கே போய் நம்ம ஜாயின் பண்ணணும் நம்ம அப்படின்ற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ இன்றைக்கி அதை க்ரியேட் பண்ணும்போது ஐ வாஸ் ஏபிள் டு லைக் கெட் பேக் மை மெமரி. எங்களுக்கு ஊர் எல்லாமே வந்து திருநெல்வேலி. ஸோ அப்போ வந்து வீட்டில் எப்படின்னா அது எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. கரெக்டாக டீ டைம் லன்ச் டைம் அப்படின்னா அது எங்கள் கூட வந்து உட்காந்துக்கும். நாங்கள் கரெக்டாக இப்போ சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு தெரியறதுனால இட் யூஸ்வலி கம் டு அவர் ஸ்பாட். இப்போ இங்கே வந்து கரெக்டாக சாப்பாடு போடுவாங்க, நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்னு அந்த தென்னை மரத்துலேயே அது உட்காந்துட்டு இருக்கோம். நாங்கள் கரெக்டாக வீட்டிலேருந்து வெளியே வந்தோடனே எங்கள் பக்கத்துலேயே வந்து உட்காந்துக்கும்.
இட்ஸ் லைக் வெரி ஃப்ரெண்ட்லி வித் மை கிராண்ட் மதர். அவங்க கூட அது ஜாலியாக இருக்கும், நாங்கள் போனால் தான் பறந்துடும். ஸோ அப்படி அதெல்லாம் பார்க்கும்போது ஐ ஆல்வேஸ் ஹேட் திஸ் ஒரு கிரேட் இமேஜினேஷன் ஆஃப் ஹேவிங் பெட்ஸ். ஸோ அப்படி எங்கள் வீட்டில் நாய்க்குட்டி பூனைக்குட்டின்னு எதுவும் வாங்கி தரல. ஸோ இந்த நெஸ்ட்டை நான் கொண்டு போய் வச்சு அங்கே ஒரு பறவை வந்ததுன்னா அட்லீஸ்ட் ஐ ஹேவ் திஸ் ஹாப்பி ஹார்ட்டட் ஃபீலிங் தட் நானும் ஒரு பெட்டு வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு கிரேட் இமேஜினேஷனோட நான் வந்து இன்னைக்கு நெஸ்ட்டை எடுத்துகிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். இது பண்ணும்போது நான் ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தேன். ஆனால் இப்போ நான் வந்து இது பண்ணி இது நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். இதில் வந்து இந்த குருவிகள் வந்து சிட்டுக்குருவி வந்து இதில் வந்து இருக்கும்போது தான் வந்து அதோட ஃபீல் எப்படி இருக்க போகுதுன்னு தெரிய போகுது. நான் இப்போ வந்து இந்த கைடெக்கில் வந்து ஜாயின் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து வேஸ்டேஜ் எல்லாமே வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணுவேன். ஒரு வாட்டர் பாட்டில், பிளாஸ்டிக் எதுவாக இருந்தாலுமே பிளாஸ்டிக் வந்து ரீசைக்கிள் பண்ணுவேன். நான் மறுபடியும் இதில் போய் ஜாயின் பண்ண போகிறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகுது. எனக்கு பிடிச்சதை நான் பண்ண போகிறேன். அதே மாதிரி கூடுகளுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. புதுசாக ஒரு விஷயம் பார்த்த மாதிரி இருந்தது. இன்றைக்கி ரொம்ப க்ரியேட்டிவான ஒரு ஐடியா இருந்ததுன்ற மாதிரி தெரிஞ்சது. ஹாப்பியாக இருந்தது. லைக் புது ஒரு ஐடியா இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேம் கொடுத்த ஐடியா ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப ஜாலியாக இருந்தது. அதுவும் ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்து இந்த மாதிரி கிடைக்கிற டைம் வந்து எப்பயும் கிடைக்காது. அண்ட் நாங்கள் வந்து 3rd இயர்ஸ்ன்றதுனால ஆல்மோஸ்ட் காலேஜ் முடிய போகுது. இந்த மாதிரி அவங்க கூட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதுவும் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் புதுசாகவும் இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தேங்க்யூ.